ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. அரியலூரில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 25 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலா, என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அரியலூர்ல பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி வேண்டி கடந்த வாரம் அக்கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட நேரில் மனு அளிச்சிருந்தாரு. இன்னைக்கு அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பா விஜய் அரியலூர்ல பிரச்சாரம் மேற்கொள்ள ஏறக்குறைய 25 நிபந்தனைகள் விதித்து அனுமதி தந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினர் காவல்துறை விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். அவரு வர்ற வழியில போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது. விஜய் வரும்போது ரோட் ஷோ கண்டிப்பா செய்யக்கூடாது. அதே மாதிரி அவரோட வாகனத்துக்கு கூட 5 வாகனம் மட்டும்தான் வரணும். பரப்புரை நடக்கிற இடம் அல்லது வர்ற வழி இதுல பட்டாசு வெடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அவங்க தொண்டர்கள் வர்ற வாகனத்தை எங்க பார்க்கிங் நிப்பாட்ட போறாங்க அப்படிங்கறத காவல்துறைக்கு முன்கூட்டியே சொல்லிடணும். அதே மாதிரி பார்க்கிங் இருக்கிற ஏரியாவையும் அவங்க தான் பாத்துக்கணும். கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாம் வர்றதை தவிர்க்கணும். அதையும் தாண்டி வர்றவங்களுக்கு கூட்ட நெரிசல்ல சிக்காம இருக்கிறதுக்கு அவங்க அமர்றதுக்குன்னு தனி இடம் ஒதுக்கணும். அதே மாதிரி பரப்புரைக்கு வர்ற தொண்டர்கள் கையில் குச்சி அல்லது வேற பைப்போ அல்லது வேறு விதமான ஆயுதங்களோ கண்டிப்பா வச்சிருக்க கூடாது. இதே மாதிரி பொதுமக்களுக்கு பாதிப்பு கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் இவங்க எல்லாம் தடையில்லாத போறதுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டுறதெல்லாம் உறுதி செய்யணும். பொதுமக்கள் பிரச்சாரத்தை பாக்குறதுக்கு ஏதுவாக சாலையோட 2 புறத்துலயும் தடுப்பு கட்சிக்காரங்களே அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி வர்ற தொண்டர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, முதலுதவி சிகிச்சை, அதே மாதிரி ஆம்புலன்ஸ் இதெல்லாம் போக குற்ற செயல் நடக்காம இருக்கிறதுக்கு சிசிடிவி இது எல்லாமே அந்தந்த காவல்துறையோட அவங்க கலந்து ஆலோசிச்சு தேவையான இதெல்லாம் தயார் நிலையில வச்சுக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கிற பரப்புரையில பிறர் மனம் புண்படுத்தும் வகையில பேசக்கூடாது. அதே மாதிரி பிற ஜாதியினரை புண்படுத்தும் விதமா பேசக்கூடாது. கூம்பு வடிவ ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது. குறிப்பா பொது சொத்து மற்றும் தனியார் சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி சேதம் ஏற்படுத்துற பட்சத்துல அதுக்கான பொறுப்பை நிகழ்ச்சி ஏற்படுத்துறவங்க தான் கட்டாயம் ஏத்துக்கணும். சேதம் ஏற்பட்டா காவல்துறை சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அதை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதே மாதிரி ஒன்றிய வாரியா வரக்கூடிய தொண்டர்கள்லாம் எத்தனை பேரு, அவங்க எந்தெந்த வாகனத்துல வராங்க அப்படிங்கறத அந்த ஒன்றியத்தோட தலைமை தாங்குறவங்க காவல்துறைக்கு முன்கூட்டியே தரணும். பரப்புரை முடிந்ததுக்கு அப்புறமா தொண்டர்கள் எல்லாமே அமைதியான முறையில கலந்து செல்லணும். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சாலையோட இருபுறத்திலும் அனுமதி இல்லாம கொடி, பேனர் போன்றவற்றெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா அரியலூர்ல பாத்தீங்கன்னா விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ற இடத்துக்கு பக்கத்துலதான் பேருந்து நிலையம் இருக்குது. பேருந்து நிலையம் இப்பதான் கட்டுமான பணியெல்லாம் நடந்து முடிகிற ஸ்டேஜ்ல இருக்குது. பேருந்து நிலையத்து பக்கத்திலேயே அரசு மேல்நிலை பள்ளி, இன்னொரு பக்கம் நீதிமன்றம், எதிர வட்டாட்சியர், கோட்டாட்சியர் அலுவலகம் இது எல்லாமே இருக்கிறதால போற பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அதை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறவங்க தான் உறுதி செய்யணும். இதையும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தொண்டர்கள் காவல்துறை அனுமதித்த வழியில மட்டும்தான் வரணும். மாற்று வழியில எதுலையும் வரக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது போல மொத்தம் ஒரு 25 விதிமுறைகளை அவங்க விதிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் மீறுற பட்சத்துல காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும். தேவைப்பட்டா பிரச்சார அனுமதியும் ரத்து செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருப்ப பாவகவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு காலையில அரியலூர் நகருக்குள்ள விஜய் வருவாரு, அனுமதி கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்து அவங்க தவுத்தாய்க்குளம், நிர்மலா பெண்கள் மேல்நிலை பள்ளி, சத்திரம், பேரடி வழியா பேருந்து நிலையம் வரைக்கும் கொடி, பேனர் எல்லாமே கட்டியிருந்தாங்க. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்
கீழப்பழுவூர்ல இருந்து கவுத்தாய்குளம் கலெக்டர் அலுவலக ரவுண்டனா வந்து அங்கிருந்து பேருந்து நிலையத்துல வந்து பிரச்சாரம் மேற்கொள்வாருன்னு தெரியுது. விவரங்களுக்கு நன்றி பாலா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.